குருபியோ நமஹ. ராதே கிருஷ்ணா. சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுபவர்கள் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி, ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரி. இவர்கள் மூவருமே அவதரித்த திருத்தலம் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் ஆகும். இவர்கள் மூவருமே சமகாலத்தவர்கள். திருவாரூர் தான் இவர்கள் மூவரும் பிறந்த ஊரா? சமகாலத்தவர்கள் என்றால் ஒரு 15-16 வருடங்கள் தான் வித்தியாசம் இருக்கும். சரி, இன்னைக்கு இந்த சங்கீத மும்மூர்த்திகளில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்? பார்த்தாலே தெரியலையா? தலைப்பிலே போட்டிருக்கே, முத்துசுவாமி தீட்சிதர் 250. அவரை பற்றி தான் இப்ப நாடகமா பார்க்க போறோம். என்னது, 250 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா இவர்? அவர் பாடின பாட்டினும் நம்ம பாடுறோமா? அதுதான் நம்ம பாரத தேசத்தோட பெருமை. 250 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை நாம இப்ப கூட பாடுறோம். சரியா சொன்ன. இப்பதான் 25 நாட்களிலேயே ஹிட் பாட்டு புஸ்ஸு பாட்டு ஆடுது. 250 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இப்ப கேட்டியே, என்ன ராகம்? எந்த பாட்டு? அதாவாதாபி கணபதிம் பஜேஹம் வாதாபி கணபதிம் பஜேஹம். எனக்கு இந்த ராகம் தெரியுமே, ஹம்சத்வனி தானே? கரெக்ட். இந்த ஹம்சத்வனி ராகத்தை கண்டுபிடிச்சதே முத்துசுவாமி தீட்சிதரோட அப்பா தான். தெரியுமா? அப்படியா? எனக்கு முத்துசுவாமி தீட்சிதர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல. ஆம், இன்று நாம் அனுபவிக்க இருப்பது இசை மா மேதை முத்துசுவாமி தீட்சிதரின் வரலாறு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ராமசுவாமி தீட்சிதரும் சுப்புலட்சுமி அம்மாளும் திருவாரூருக்கு குடிபெயர்ந்தனர். முறையான இல்லறம் காத்து ஏகாதசி விரதம் இருந்தும் சிவ பஜனை செய்தும் 40 ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. இவர்கள் ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை புறப்பட்டனர். திருவாரூரில் இருந்து ஒவ்வொரு கோயிலாக தரிசித்துக் கொண்டு வந்த இந்த தம்பதி வைத்தீஸ்வரன் கோயில் அருகில் வந்து தங்கினர். அன்று இரவு இவர்களது சொப்பனத்தில் சுவாமி, இந்த வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமியே என் கனவில் வந்தார். முத்துக்குமாரனா? உங்களுக்கு கனவில் வந்தாரா? ஆமாம், கனவில் சொன்னார் நமக்கு ஒரு மகா புருஷன் அவதரிக்க போறான்னு சொன்னார். என்ன பாக்கியம்! அந்த குமரனின் கருணையே கருணை. முருகா. வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமியின் திருவருளால் 1775ஆம் ஆண்டு மன்மத வருடம் பங்குனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவாரூர் தியாகராஜ பெருமானின் வசந்தோத்சவ தினத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. முத்துக்குமார சுவாமியின் திருவருளால் பிறந்த குழந்தைக்கு முத்துசுவாமி என்று பெயரிட்டு வளர்த்தனர்.
2 ஆண்டுகளுக்கு பின்னர் சின்னசுவாமி என்ற மகனும் பின்னர் பாலுசுவாமி, பாலாம்பாள் என்ற குழந்தைகளும் பிறந்தனர். 4 குழந்தைகளையும் பெற்றோர் அருமையாய் பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். पुरुषः पुरुषः सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् सहस्राक्षः सहस्रपात् सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् रामः रामौ रामाः रामं रामौ रामान् குழந்தை முத்துசுவாமி வேதம், வேதாந்தம், சம்ஸ்கிருதம், காவியம், நாடகம், அலங்காரம், வீணாபாத்தியம் எல்லாம் கற்றுக்கொண்டார். அடேங்கப்பா, இவ்வளவா கற்றுக்கொண்டார்? நம்ம என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம். இவ்வளோ கற்றுக்கொண்டார்னா அவர் குரு யாரு? அத கேளு. அவர் குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நாள் ஸ்வாகதம் குருநாதா, ஸ்வாகதம். स्वागतं गुरुनाथ. சுவாமி யாரு? இவன் முத்துசுவாமி, என் ஜேஷ்ட புத்திரன். பார்த்தாலே தேஜஸ்வியா இருக்கானே. ராமசுவாமி, உன் பிள்ளை மிகவும் புத்திசாலி. இவன் சாமானியன் அல்ல. இவனை என்னுடன் காசிக்கு அனுப்பு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் குருநாதா. முத்துசுவாமியின் உள்ளமும் ஒளியும் அறிவும் மனப்பக்குவமும் தெய்வ பக்தியும் இசை அறிவையும் கண்ட குருவான சிதம்பரநாத யோகி தாம் காசிக்கு செல்லும் போது தீட்சிதரையும் உடன் அழைத்துச் சென்றார். விஸ்வாமித்ரருடன் சென்ற ராமரை போன்று யோகியுடன் இளம் தீட்சிதரும் காசிக்கு சென்றார். கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை, யமுனை போன்ற புனித நதிகளில் நீராடி பூரி, கயா, பஞ்சவட்டி போன்ற திவ்ய க்ஷேத்திரங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு தீட்சிதரும் குருவான யோகி சிதம்பரநாத யோகியும் காசியை வந்து அடைகின்றனர். ஸ்ரீவித்யா சோடசாட்சரி மந்திர ஜபம் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். பாக்கியம் குருதேவா.
வித்யா ஷோடசாட்சரி மந்திரத்தையும் மந்திர ஜப சாதனையும் தியான சாதனையும் அனுதினமும் அனுஷ்டித்து வந்தார் முத்துசுவாமி தீட்சிதர். 5 வருடங்கள் ஆயிற்று. ஒரு நாள், உனக்கு மந்திர சித்தி ஆகிவிட்டது, நீ திரும்பவும் திருவாரூருக்கே கிளம்பு. திருவாரூருக்கா? நான் உங்களுடன் எப்படி வந்தேனோ அப்படியே தானே இருக்கேன். எனக்கு மந்திர சித்தி ஆகிவிட்டது என்று நான் எப்படி நம்புவது குருநாதா? நீ கங்கைக்கு போ. கையில் கங்கா ஜலத்தை எடுத்துக்கொண்டு நீ மனதில் எதை வேண்டுகிறாயோ அது உனக்கு கிடைத்து விட்டால் உனக்கு மந்திர சித்தி ஆகிவிட்டது என்று நம்புவாயா? அப்படியே செய்கிறேன் குருநாதா. முத்துசுவாமி தீட்சிதரும் குரு சொன்னபடியே கையில் கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு மனதில் தேவியை நினைத்து கொண்டு ஜபம் செய்ய செய்ய அங்கு கண்ட காட்சி, எனக்கு என் மனதை இறைவனிடம் ஒன்றிணைக்கும் சாதனையாக எனக்கு ஒரு வீணை வேண்டுமே. அந்த வீணா நாதம் மூலமாக நான் பகவானையே அடைய வேண்டும். ஆஹா ஆஹா, இன்னொரு அதிசயம். முத்துசுவாமி தீட்சிதருக்கு குரு அருளால் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு அற்புத வீணை கிடைக்கிறது. இந்த வீணையின் தனிச்சிறப்பு என்னவென்றால், மற்ற வீணைகளைப் போல் அல்லாமல் இந்த வீணையின் யாழி மேல் நோக்கி இருக்கும். மேலும் இந்த வீணையின் குடத்தில் ராம நாமம் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்பேற்பட்ட அற்புத வீணையை குரு வருளாலும் திருவருளாலும் பெற்றார் முத்துசுவாமி தீட்சிதர். குருதேவா குருதேவா குருதேவா, நீங்க எப்படி சொன்னேலோ, எனக்கு என்ன நான் நினைக்கிறேனோ அது கிடைக்கும்னு சொன்னேன் குருதேவா. அந்த மாதிரியே எனக்கு நான் நினைச்ச வீணை கிடைச்சது குருதேவா. எல்லாம் உங்களுடைய கருணை குருதேவா. ஆனா எனக்கு உங்களை விட்டு பிரிய மனதே இல்லையே. நான் உங்களோடயே இருக்கக்கூடாதா குருதேவா? என்ன சொல்கிறீர்கள் குருதேவா? 2 நாளையில் இறைவனிடம் சேர்ந்துருவீர்களா? இந்த மாதிரி சமயத்துல தானே நான் உங்களோட இருக்கணும் குருதேவா. நான் உங்களோடயே இருக்கேன் குருதேவா. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு சிஷ்யன் ஒரு குருவுக்கு உதவி புரியணும் குருதேவா. நான் உங்களோடயே இருக்கேன் குருதேவா. குருவான சிதம்பரநாத யோகியும் இறைவனின் திருவடியை அடைகிறார். இன்றும் காசியில் கங்கை கரையில் ஹனுமான் காட் என்னும் இடத்தில் குருவான சிதம்பரநாத யோகியின் சமாதியை நாம் அனைவரும் தரிசிக்கலாம். காசியிலிருந்து தீட்சிதர் எங்கு சென்றார்? காசியிலிருந்து முத்துசுவாமி தீட்சிதர் திருத்தணி சென்றார். திருத்தணிக்கும் முத்துசுவாமி தீட்சிதருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவர் திருவாரூர் போகாம திருத்தணி வந்தார்? அதை தானே அவர் குருநாதர் சொல்லி உள்ளார். பாரு, கொஞ்சம் பொறுமையாதான் பாரு. முருகா, யார் வந்தது? முருகா, சண்முகா, வடிவேலவா, நீயாக எனக்கு வந்தாயா? எனக்கு அனுகிரகம் செய்ய நீயே வந்தாயா? அப்பா, அனுகிரகத்தை என்ன செய்வேன்? என்ன என்று சொல்வேன்? முருகா, ஜெய ஜெய நிதானந்தநாதோ
भज श्री जयति चिदानन्दनादोऽहमिति सन्ततं हृदि भज श्रीनाथादि गुरु जयति முருகப்பெருமானே முதியவர் ரூபத்தில் வந்து தீட்சிதரின் வாயில் கற்கண்டை இட்டவுடன் கான வாக்கு உதித்தது, நாதவாணி எழுந்தாள். குஹனே குருவாக வந்ததனால் முத்துசுவாமி தீட்சிதரின் முத்திரை குரு குஹ என்று அமைந்தது. இவரது பாடல்களின் பெருமை என்னவென்றால், இவரது பாடல்களில் ராகமுத்ரை, க்ஷேத்திர முத்ரை மற்றும் பிரபந்த முத்ரை இடம்பெற்றிருக்கும். இவர் பாடிய கிருதிகளில் அந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்புகளும் அந்த திருத்தலத்தின் புராணத்தையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார். பாடத்தை ஆரம்பிப்போமா? ஸ்ரீகாந்திமதி சங்கரயோவதி ஸ்ரீகாந்திமதி शंकरयोवती श्री गुरु गुह जननी देहम शुक सौनकादि सदारादिता शुद्धता प्रभर्णी तटस्थिता ये पाड़े शुक सौनकादि सदारादिता सौनकादि सदारादिता शुद्धता प्रभर्णी तटस्थिता शङ्काद्यष्टोत्तर सहस्र कलशाभिषेकामोदां सुरहितां श्रीकान्तिमतीं शङ्करयुवतीं श्रीगुरुगुह जननीं वन्देऽहम् முத்துசுவாமி தீட்சிதர் ராக தாள நயத்தோடு யதி பிராசத்தோடு பலவித பாடல்களை இயற்றியுள்ளார். தனது மாணவர்கள் எளிமையாய் கற்கக்கூடிய சமஷ்டி சரணத்துடன் கூடிய கீர்த்தனைகள், 14 ராக முத்திரைகள் இடம் பெறக்கூடிய சதுர்தச ராகமாலிகா, கமலாம்பா நவாவரணம், அபயாம்பா கிருதிகள், பஞ்சலிங்க கிருதிகள், பஞ்சபூத கிருதிகள், சமுதாய கீர்த்தனைகள் மற்றும் தன்னுடைய மாணவனின் வயிற்று வலியை போக்குவதற்காக நவகிரக கிருதிகள், பல மொழிகள் ஒரே பாடலில் இடம்பெறக்கூடிய மணிப்பிரவாள கிருதிகள், வேற்றுமை உருவுகளிலேயே அமைந்த விபக்தி கீர்த்தனைகள், மேற்கத்திய இசைக்கே சவால் விடக்கூடிய நோட்டஸ்வரங்கள், இப்படி பலவித கிருதிகளை இயற்றியுள்ளார் முத்துசுவாமி தீட்சிதர். அடேங்கப்பா, இத்தனை பாட்டு பாடியிருக்காரா? ஒரு முறை இவரோட பாட்டால மழையே பெஞ்சுதான். அவர் திரும்பியும் அந்த பாட்டை பாட அந்த மழை நின்னு போச்சான். உனக்கு தெரியுமா? என்ன, பாட்டு பாடி மழை வர வைக்க முடியுமா? இப்பெல்லாம் பைப்பை தந்தா கூட தண்ணியே வருது இல்ல, காத்துதான் வருது.
அதே மாதிரி மழையை நிறுத்தவும் முடியுமா? எனது சும்மா சொல்லாத, உனக்கு சொன்னா புரியாது, நீயே பார்த்து தெரிஞ்சிக்கோ. ஒரு முறை வறட்சி நிலவிய காலத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் யாத்திரை சென்றார். அப்பொழுது திருட்டு போய் விட்டது, திருட திருட. இது எந்த ஊரு? என்ன ஆச்சுங்க? சாமி, எங்க ஊரு எட்டயபுரம். வறட்சியான ஊரு சாமி. பசியும் பட்னியும் தாண்டவம் ஆடுது. ரொம்ப நாளா இங்க மழையே இல்லைங்க சாமி. எங்க பார்த்தாலும் வறட்சி, பசி கொடுமை, திருட்டு பயம். குடிக்க கூட தண்ணி இல்லை சாமி. குளம் குட்டை எல்லாம் வறண்டு போச்சுங்க சாமி. அம்பிகே, உன்னுடைய கருணையை இவர்களுக்கெல்லாம் மழையா பொழியக்கூடாத அம்மா. ஸ்ரீநந்தனாதி சம்ரக்ஷிணி ஸ்ரீ குருகுஹ ஜனனி சித்ரூபிணி சானந்த விபவ நிலயே சதயே சத்ய சுப்ருஷ்டி ஹேதவே த்வாம் சந்ததம் சிந்தயே அமிர்தேஸ்வரி சலிலம் वर्षय 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 आनन्दामृतवर्षिणी अमृतवर्षिणी आदिपूजिते शिवे भवानी आनन्दामृतवर्षिणी अम्बा சாமி சாமி, இது என்ன சாமி இப்படி மழை பெய்யுது? இது தாங்காது சாமி, கொஞ்சம் மழையை நிறுத்தினா நல்லா இருக்கும் சாமி. என்ன சாமி ரொம்ப ஜோரா பெய்யுது? நீங்க தானே பாட்டு பாடி வர வச்சீங்க, அப்படியே ஏதாவது பாட்டி பாடி நிறுத்துறீங்க சாமி. சலிலம் ஸ்தம்பய 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 ஆனந்தாமிருதவர்ஷிணி அமிர்தவர்ஷிணி ஹராதி பூஜிதே சிவே பவானி ஆனந்தாமிருதவர்ஷிணி. அட என்ன ஆச்சரியம், மழை விட்டுச்சு. அப்பாடா, பாட்டாலே நிறுத்திட்டாரு. ஆஹா, என்ன அதிசயம்! பாட்டாலேயே மழை வர வச்சாரு, பாட்டாலேயே மழை நிறுத்திட்டாரு. இசைக்கு இப்படி ஒரு மகிமையா? ஆஹா, அருமை! கேட்கும் போதே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. இதே போல் இன்னும் பல அனுபவங்கள் இவரது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளது. சொல்லட்டுமா? அப்படி ஒரு சமயம் இவர் அக்ஷயலிங்க விபோ என்ற சங்கராபரண கீர்த்தனம் பாடும்போது திருவலூர் சிவன் கோவிலின் மூடியிருந்த கதவுகள் தானாக திறந்து கொண்டன. அதே போல் ஹிரண்மயீம் லக்ஷ்மி என்ற பாடல் இவர் பாட இவரது மனைவிக்கும் லக்ஷ்மி தேவி அனுகிரகம் கிடைத்தது. முத்துசுவாமி தீட்சிதர் ராமேஸ்வரம் முதல் பத்ரிநாத் வரை இசை பயணம் மேற்கொண்டதோடு மட்டுமில்லாமல் பல சிவாலயங்கள், விஷ்ணு கோவில்கள் மற்றும் அம்பாள் மீது எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார். ஒரு முறை இவர் மதுரை சென்றார். இதுவே இவரது கடைசி பயணமாக இருந்தது. 1835 ஆண்டு அக்டோபர் 21 நரக சதுர்தசி அன்று மதுரை மீனாட்சி அம்மன் மீது மீனாட்சி நீபுரம் தேகி என்ற கீர்த்தனம் பாடினோம் அல்லவா? இதனை கீர்த்தனை பாடுவோமா? மீனாட்சி
वरं देहि मे दकाहि राज मातंगी मान मात में माये मरगत साये शिवद आये मीनलोचनी பாசமோசனி. 3 தடவை பாடுங்கள். நலோச்சனி பாசமோசனி மானினி கதம்பவனவாசினி மீனலோச்சனி பாசமோசனி மானினி கதம்பவனவாசினி மீனலோச்சனி பாசமோசனி. சிவே பாஹி, சிவே பாஹி, சிவே பாஹி. ஆஹா, என்ன அழகான அனுபவமான வாழ்க்கை வரலாறு. கேட்கும் போதே மெய் சிலிர்க்கிறது. ஆமா, அருமையோ அருமை. தீக்ஷிதர் 450 பாடல்கள் முதல் 500 கிருதிகள் வரை இயற்றியுள்ளார். 250 ஆண்டுகளுக்கு பின்னரும் இன்றும் இவரது கிருதிகள் ராகம், பாவம், தத்துவம், கம்பீரம் ஆகியவற்றில் ஈடு இணையற்றவையாக திகழ்கின்றன. இன்று அவரது நினைவில் மூழ்கி என்றும் அவரது கிருதிகள் வாயிலாக இறைவனின் திருவருளையும் திருவடியையும் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். தீட்சிதர் 250 என்ற நாடகத்தை விஜயஸ்ரீ மாணவர்களாகிய நாங்கள் இப்பொழுது வழங்கினோம். இதை மங்கள இசையான நாதஸ்வரத்தின் முத்துசுவாமி தீட்சிதரின் நோட்டீஸ்வரத்தோடு நிறைவு செய்வோம்.